அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வழங்கப்பட்ட பிணையை தொடர்ந்து டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்த முக்கிய அரசியல் தலைவர்கள் அனைவரும் சிறையிலிருந்து பிணையில் வெளிவந்துள்ளனர். டெல்லி அரசினால் அமல்படுத்தப்பட்ட புதிய மதுபான கொள்கை வழக்கில் முறைகேடு நடந்ததாக அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றன. இந்த வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா, ஆம் ஆத்மி எம்பி சஞ்சய் சிங், தெலங்கானா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவின் மகள் கவிதா உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்த கைது நடவடிக்கைக்கு எதிராக அனைவரும் வழக்கு தொடர்ந்த நிலையில் விசாரணை நீதிமன்றங்கள் பிணை வழங்க மறுத்த நிலையில் உச்சநீதிமன்றத்தை நாடினர். அதன்படி கடந்த ஏப்ரல் 2ஆம் தேதி சஞ்சய் சிங்கிற்கு உச்சநீதிமன்றம் பிணை வழங்கியது. அதேபோல் ஆகஸ்ட் 9ஆம் தேதி மணீஷ் சிசோடியாவுக்கும், ஆகஸ்ட் 27ஆம் தேதி கவிதாவுக்கும் உச்சநீதிமன்றம் பிணை வழங்கி தீர்ப்பளித்தது. அமலாக்கத்துறை வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கடந்த ஜூலை 12ஆம் தேதி பிணை வழங்கிய போதும் சிபிஐ கைது செய்ததால் சிறையில் இருந்து வெளிவர முடியாத சூழலுக்கு அவர் தள்ளப்பட்டார். தற்போது சிபிஐ வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையில் இருந்து பிணையில் வெளிவந்துள்ளார். இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட அரசின் அதிகாரிகள், தனிநபர்கள் உள்ளிட்ட சிலருக்கும் பிணை கிடைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது.